ஆபத்தின் விளிம்பில் மத்திய கிழக்கு எதிரிகளின் தீமையை தடுக்கும் வரை நிறுத்த மாட்டோம் ஈரானின் பகிரங்க அறிவிப்பு. இலங்கை அருகே ஈரானின் கப்பல் மீது நடந்த தாக்குதல் பேசுபொருளாகியுள்ளது. காசாவின் முகநூல் பதிவு. இலங்கைக்கு அருகில் நடந்த தாக்குதல் அமெரிக்காவால் இலங்கைக்கு ஆபத்தா? ஹார்மூஸ் நீரிணையில் ஈரான் வைத்த சிக்கி தவிக்கும் 20,000 மாலுமிகள். ட்ரம்பை கொல்ல முயன்ற ஈரான் சதித்திட்டத்தை முறியடித்ததாக அமெரிக்கா பெருமிதம். சரத் பொன்சேகா, சவேந்திர சில்வா போன்றோர் வகித்த பதவியை ரத்து செய்த அரசாங்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு எதிராக தங்களது ராணுவ பதிலடி நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகி துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹஹான் ஃபிதாவுடன் தொலைபேசி உரையாடலில் இதை தெரிவித்தார். எதிரிகளின் தீமையை முற்றிலும் தடுக்கும் வரை ஈரானின் ஆயுதப்படைகள் நடவடிக்கையை நிறுத்த மாட்டார்கள் என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட தகவலின்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்ட மற்றும் செயல்படுத்தப்பட்ட தளங்களை மட்டுமே இலக்கு வைக்கும் என்றும் அவை சர்வதேச சட்டத்துக்கு அமையவே இருக்கும் என்றும் அராக்சி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய பெருங்கடலில் ஈரானின் போர்க்கப்பலை அமெரிக்கா டார்பிடோ மூழ்கடித்த செய்தி இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 148 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. ஐரிஸ் தேனா போர்க்கப்பலில் இருந்து 32 பயணிகள் மீட்கப்பட்டதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் 32 ஈரானிய கடற்படையினரின் உயிரை காப்பாற்றிய இலங்கை கடற்படைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் த ஹாசா என்ற முகநூலில் ஸ்ரீலங்கா என்று பதிவேற்றியதை அடுத்து சமூக வலைதளங்களில் இந்த பதிவு தற்போது பேசு பொருளாகி வருகின்றது. மேலும் மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் காலி துறைமுகத்துக்கு அருகே தத்தளித்த ஈரானின் கப்பலை இலங்கை கடற்படை மீட்டது என்று அவர்களது பதிவில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பதிவு பேசு பொருளாக மாறியுள்ளது. ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதல் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கை அதில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது என்று பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் பாலா மாஸ்டர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இதனால் அமெரிக்காவால் இந்த விடயம் எப்படி பார்க்கப்படும் என்ற பிரச்சினை உள்ளது. ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருள் தான் இலங்கையிடம் உள்ளது என்று கூறப்படுகின்ற நிலையில் மற்ற நாடுகளிடமிருந்து பெற வேண்டிய தேவை உள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு நன்மைகள் கிடைத்துள்ளது. ஏனென்றால் 14 நாடுகளை ஈரான் தாக்கியுள்ளது. அதாவது அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் உள்ள நாடுகளை தாக்கியுள்ளது. எனவே இந்த 14 நாடுகளும் ஈரான் மீது போர் தொடுக்கலாம். மேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்காத அளவு ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவும் எதிர்பார்க்காத அளவு ஈரான் தாக்குதலை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்மூஸ் நீரிணையில் நடந்த நிகழ்வுகள் காரணமாக சுமார் 20,000 மாலுமிகள் சிக்கியுள்ளதாக ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் கப்பல்களை தாக்கும் அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்த பகுதியில் கடல்சார் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 15,000 பயண கப்பல் பயணிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய வர்த்தகத்துக்கு இந்த ஹார்மூஸ் நீரிணையில் ஒரு முக்கியமான உலகளாவிய வர்த்தகத்துக்கு இந்த ஹார்மூஸ் நீரிணை ஒரு முக்கியமான பாதையாகவும் சாதாரண சூழ்நிலைகளில் உலகளாவிய ரீதியில் எண்ணெய் விநியோகத்துக்கு சுமார் 20% இதன் வழியாகவே செல்கின்றது. இதேவேளை தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை ஹார்மூஸ் நீரிணை வழியாக டேங்கர்களை விரைவில் அழைத்துச் செல்லும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயன்றது என்று அந்த நாட்டு பாதுகாப்பு செயலாளர் ஹக்ஸித் தெரிவித்துள்ளார். இன்று பென்டகனில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் ஈரான் ஜனாதிபதி ட்ரம்பை கொல்ல முயன்றார். ட்ரம்பை கொல்ல முயன்ற ஈரானிய படைகளின் தலைவரை அமெரிக்கா வேட்டையாடி கொன்றது என்று தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அவரை கொல்ல ஈரானிய பிரிவு ஒன்றுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டவருக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அப்போது 51 வயதான ஃபர்காத் ஷஹேரி என்பவர் ட்ரம்பை கொல்ல ஒரு திட்டத்தை வழங்கும் பணியில் ஈடுபட்டதாக நீதித்துறை குற்றம் சாட்டியது. அப்போது ஷஹேரி ஈரானில் இருப்பதாக நம்பப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் கூறியது.
மன்ஹான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு குற்றவியல் முறைப்பாட்டில் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் அதிகாரி ஒருவர் ட்ரம்பை கண்காணித்துக் கொள்ள ஒரு திட்டத்தை வகுக்க ஷஹேரியை செப்டம்பரில் வழிநடத்தியதாக அமெரிக்க சட்டத்தரணிகள் தெரிவித்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் சவேந்திர சில்வா உள்ளிட்டோர் வகித்த பாதுகாப்பு படையினரின் பிரதானி பதவியை அரசாங்கம் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலக்கம் 35ஆக இயற்றப்பட்ட பாதுகாப்பு படைகளின் பிரதானி சட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசின் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய தேவையான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு 2025 பிப்ரவரி 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆரம்ப அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டவரைவு தயாரிப்பாளர் 3 மொழிகளிலும் தயாரித்த பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை ரத்து செய்வது குறித்து சட்டமூலம் தற்போது சட்டமா அதிபரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த யோசனையை பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அமைச்சரவைக்கு முன்வைத்திருந்தார் என்பதுடன் அதற்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட சட்டம் மூலம் விரைவில் அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் பின்னர் இறுதி அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.